கடலோர காவல் குழுமத்தின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கும் மீனவர்களுக்கும் இலவசமாக பயிற்சி அளிக்கப்படும் என கடலோர காவல் குழுமத்தின் ஏடிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக கடலோர காவல் குழுமம் சார்பில் மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கடலோர காவல்துறையின் பணிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. ரோந்து கப்பல்கள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்ட மாணவர்களுக்கு கடலோர காவல் குழுமத்தின் பணிகள் குறித்து விளக்கப்பட்டது. ஸ்கூல்லேருந்து மொத்தம் 50 பேர் வந்திருக்கோம். இது நாங்கள் புக்கில் படிக்கிறதை விட எங்களுக்கு விஷுவலைஸாக அதை நேரடியாக பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன கப்பலுங்கள்லாம் இருக்குது, அந்த கப்பல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, கடலில் இருக்கிற என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழுது, அது எப்படிலாம் நம்ம நல்லபடியாக இன்னும் எப்படி நல்லா வாழ வைக்கிறது, அதை சுற்றுப்புற மாசடையாமல் எப்படி பார்த்துக்கிறது, இதெல்லாம் பற்றி எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. எப்பவுமே கடற்கரையிலேருந்து தான் பார்ப்பேனே பீச்செல்லாம், உள்ளே இருக்கிற கப்பல்லாம். இப்போ நான் கப்பலுக்குள்ளே போனது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏற்றுமதியெல்லாம் புக்கில் படிக்க தான் செஞ்சுருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததுனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சென்னை துறைமுகத்தின் அமைப்பு, கப்பல்களின் வகைகள், கடலின் தன்மை, கடலோர காவல் படையின் ஆயுதங்கள் உள்ளிட்டவை குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. கடலோர காவல் படை எதற்காக அமைச்சிருக்காங்க, அவங்க எந்தெந்த மாவட்டங்கள் அவங்க வேலை செய்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. 1093 அப்படின்ற நம்பரில் ஃபோன் பண்ணணும், ஏதாவது பிரச்சனை கடலில் ஏற்பட்டால் பண்ணணும் அப்படின்றத விளக்கி சொன்னாங்க. அவர்களோட பணிகளை விளக்கி சொன்னாங்க. இந்த துறைமுகத்தில் எப்படி கப்பல் நிற்கிது, அந்த கப்பலை திருப்பி கடலுக்கு கொண்டு போகிறது எப்படி, என்னென்னலாம் எப்படி இறக்குறாங்க, பொருட்களை இறக்கிறாங்க, திரும்ப ஏற்றுறாங்க, இதெல்லாம் அங்கே சொன்னாங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கடலோர காவல் குழுமத்தின் ஏடிஜிபி சைலேந்திரபாபு, கடலோர காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்தும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மீனவர்கள் கடலோர காவல் படையில் சேர்வதற்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படும் என்றும், இத்தகைய பயிற்சி பெற்றவர்கள் மத்திய அரசின் கப்பல் படை, கடலோர காவல் படைகளில் பணிபுரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் அவர் கூறினார். மீனவர்கள் இளைஞர்களுக்கு இந்திய கப்பல் படையில் சேர்றதுக்கு ஒரு திட்டம் நாங்கள் தீட்டி நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு அரசாங்க ஆணையம் வந்திருக்குது. அதில் தகுதியுள்ள இளைஞர்களை சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இளைஞர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி தர இருக்கிறோம். ஸோ நிறைய மீனவ இளைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்திய கப்பல் படைக்கும், இந்திய கடலோர காவல் படை, மத்திய அரசாங்கத்தினுடைய காவல் படைக்கும் சேர்றது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். அது பெரிய அளவில் வந்துட்டுருக்கு. மேலும் எண்ணூர் எண்ணெய் கசிவு தொடர்பாக தமிழக கடலோர காவல் குழுமம் விசாரணை நடத்தி வருகிறது என்றும், விசாரணை அறிக்கை தமிழக அரசிடம் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாங்கள் சாதாரணமான எங்களுடைய மென்னுகளை தான் நாங்கள் கொடுத்து நாங்கள் உதவி செஞ்சுட்ருக்குறோம். அது டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கிறது. அது இல்லாமல் நாங்கள் பேரலல் என்கொயரி நடத்தி எங்களுடைய ரிப்போர்ட் கொடுக்குறோம். கடலோர பாதுகாப்பு படையில் 24 அதிவேக ரோந்து படகுகள் மற்றும் 20 அதிநவீன அதிவிரைவு ரோந்து படகுகள் இணைக்கப்பட உள்ளதாகவும் சைலேந்திரபாபு தெரிவித்தார். கடல் பரப்பு எவ்வாறு இருக்கிறது, இதை கடலோர காவல் படை காவல் குழுமத்தை சேர்ந்தவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், பேரிடர் காலங்களில் எவ்வாறு இந்த பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்வு தற்போது நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் இருந்து 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது வாரம் வியாழக்கிழமை தோறும் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.